சரி வாங்க, தமிழ்நாட்டு அரசியல்னாலே தேர்தல் தான். அதுவும் தேர்தல்னாலே இந்த பரிசு பொருட்கள் பத்தின பேச்சு தான் எப்பவுமே சூடா இருக்கும். இந்த சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி தான் நாம இந்த பகுதியில விரிவாக பார்க்க போறோம். வீடு தேடி பரிசு வருமா? இது நிஜமா நடக்குதா? தேர்தல் விதிகள் எல்லாம் ரொம்ப கடுமையா இருக்குன்னு சொல்றாங்களே, அப்புறம் எப்படி? இத பத்தி தான் இப்ப நம்ம அலச போறோம். பாருங்க, பறக்கும் படைகள்லாம் 24 மணி நேரமும் தொகுதி முழுக்க சுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் ஆளுங்க கட்சி மட்டும் இல்ல, பல கட்சிகள் மேலேயும் ஒரே புகார் தான். வாக்காளர்களுக்கு பெரிய பெரிய அண்டாயெல்லாம் கொடுக்கறாங்கன்னு ஒரே பேச்சா இருக்கு. இந்த டைம்லைனை பாருங்களேன். மார்ச் 30ல வேட்புமனு தாக்கல் ஆரம்பிச்சு மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடக்குது. நடுவுல இருக்கிறது ரொம்பவே கொஞ்ச நாள் தான். இந்த அவசரத்துல தான் கட்சிகள் எப்படியாவது ஜெயிக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி பரிசு பொருள் கொடுக்கற குறுக்கு வழியில இறங்குறதா சொல்றாங்க. சரி, தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் இது நடந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் இந்த பரிசு பொருள் விஷயத்துல ரொம்பவே சூடா இருக்கு. அதுதான் கொங்கு மண்டலம். குறிப்பா சொல்லணும்னா கோவை. அங்க என்னதான் நடக்குதுன்னு கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இந்த கொங்கு மண்டல போட்டியில 2 பெரிய தலைகள் மோதுறாங்க. ஒரு பக்கம் அதிமுகவோட எஸ்பி வேலுமணி, இன்னொரு பக்கம் திமுகவோட செந்தில் பாலாஜி. ஒருத்தர் மிஞ்சணும்னு இந்த பரிசு பொருள் விஷயத்துல பயங்கரமா போட்டி போடுறாங்க. இது ஒன்றும் நேத்து இன்னைக்கு ஆரம்பிச்ச விஷயம் இல்லைங்க. குறிப்பா 2022ல நடந்த உள்ளாட்சி தேர்தல்ல திமுக கொடுத்த ஹாட் பாக்ஸால தங்களுக்கு ஒரு பின்னடைவு வந்ததா அதிமுக நினைக்கிறாங்க. அந்த பாடத்திலிருந்து தான் இப்ப இவ்வளவு தீவிரமா களமிறங்கியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அப்படி என்னதான் கொடுக்கறாங்க? அண்டா ட்ரம்னு சொல்றாங்களே, அந்த லிஸ்ட பார்த்தா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. வாங்க பார்க்கலாம். முதல்ல அதிமுக தரப்புல என்னெல்லாம் கொடுத்ததா சொல்றாங்கன்னு பாப்போம். கோவையில இருக்கிற 10 தொகுதிகள்ல ஒரு செட் ஆஃப் கிஃப்ட்ஸ் போயிருக்கு. அதுல ஹாட் பாக்ஸ், பெரிய சில்வர் தட்டு, வேட்டி சேலைன்னு ஒரு லிஸ்டே இருக்கு. ஆனா எஸ்பி வேலுமணியோட சொந்த தொகுதியான தொண்டாமுத்தூருக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் கவனிப்போம். அங்க இன்னும் கூடுதலா பரிசுகள் போயிருக்கு. 10 லட்சம். சும்மா யோசிச்சு பாருங்க. 10 லட்சம் ஹாட் பாக்ஸும் சில்வர் தட்டும் கொடுத்ததா சொல்றாங்க. எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடு இது. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், இந்த 200 லிட்டர் ட்ரம். இது எல்லாருக்கும் இல்ல. எஸ்பி வேலுமணி தன்னோட தொகுதியில இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த சுமார் 25,000 வாக்காளர்களை குறிவச்சு அவங்களோட ஆதரவை உறுதிப்படுத்துறதுக்காக இந்த பெரிய தண்ணீர் ட்ரம்முகளை லாரியா இறக்கினதா பேசிக்கிறாங்க. இது ஒரு பக்கா டார்கெட்டட் ஸ்ட்ராட்டஜி. சரி, அதிமுகவோட பிளான் இதுன்னா திமுக சும்மா இருப்பாங்களாம்? அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்களோட பதிலடி எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். செந்தில் பாலாஜி தலைமையில திமுகவோட அணுகுமுறை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அவங்க ஒரு பக்கம் அரசாங்கத்தோட நிதி உதவி திட்டங்களையே ஒரு பெரிய ஆயுதமா பயன்படுத்துறாங்க. மகளிர் உரிமை தொகை, முதியோர் உதவித்தொகைன்னு நேரடியா பணப்பலங்களை கொண்டு சேர்க்கிறாங்க. அதோட சேர்த்து போட்டிக்கு நாங்களும் சலிச்சவங்க இல்லைன்னு காட்டுறதுக்கு அண்டா மாதிரியான பொருட்களையும் கொடுக்கறாங்க. இன்னும் 2 விதமான பரிசு பொருள் தாரதா வேற வாக்குறுதி கொடுத்துருக்காங்களாம். ஏன் இவ்ளோ தீவிரம்? எதுக்காக கட்சிகள் இவ்ளோ மெனக்கிடுறாங்க? அதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப முக்கியமான காரணம் இருக்கு. அந்த காரணம் இதுதான். ஒவ்வொரு ஓட்டும் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யும். ஆமா, இந்த தடவை தேர்தல் முடிவுகள் ரொம்பவே டஃப்பா இருக்கும்னு கணிக்கிறாங்க. ஒரு சில ஓட்டுகள்ல கூட வெற்றி வாய்ப்பு மாறலாம். அதனாலதான் ஒவ்வொரு ஓட்டையும் இழுக்கிறதுக்கு இவ்ளோ போராட்டம். இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, திமுக கூட்டணிக்கு இது ஆட்சிய தக்க வைக்க வேண்டிய கட்டாயம். அதிமுக கூட்டணிக்கோ இழந்த ஆட்சிய திரும்ப பிடிக்க வேண்டிய ஒரு யுத்தம். இதனாலதான் அரசியல் களம் முன்னாடி இருந்ததை விட இப்ப பயங்கர சூடா இருக்கு. இந்த பரிசு கலாச்சாரமும் வாக்காளர்களோட மட்டும் நிக்கல. பூத்துல வேலை பார்க்குற சொந்த கட்சி ஆட்களுக்கும் ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் தரதா வாக்குறுதி கொடுக்கறாங்க. எதுக்குன்னா அவங்களை இன்னும் ஊக்கப்படுத்தி வாக்கு வித்தியாசத்தை தங்களுக்கு சாதகமா முடிஞ்ச அளவுக்கு அதிகப்படுத்தணும் தான். ஓகே, அப்போ நாம என்ன பார்த்தோம்? 2 பெரிய கட்சிகளுக்கு நடுவுல ஒரு பயங்கரமான போட்டி. மலைக்க வைக்கிற அளவுக்கு பரிசு பொருட்கள் விநியோகம். அப்புறம் ஜெயிக்கிறதுக்கும் தோக்கிறதுக்கும் நடுவுல சின்ன நூல் அளவுக்கு தான் வித்தியாசம் இருக்க போற ஒரு தேர்தல் களம். இப்ப எல்லாத்தையும் பார்த்தாச்சு. கடைசியா நம்ம மனசுல ஏழுற ஒரே கேள்வி இதுதான். ஒரு தேர்தலோட முடிவை எது தீர்மானிக்கணும்? இந்த மாதிரி கொடுக்கப்படுற பரிசுகளா இல்ல கட்சிகளோட கொள்கைகளா? நீங்களே யோசிச்சு பாருங்க.